சார் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? கன்ஃபியூஸ் இல்லம்மா, ஒரு சின்ன யோசனை. 2006ல் கல்யாணம் ஆனதுக்கு அத்தாரிட்டியா நம்ம கல்பனா பத்திரிகை கொடுத்துருக்கா. அந்த பத்திரிகை 7 கலர் பிரிண்டிங் பிரஸ்ன்னு மயிலாப்பூர் இருக்கிற பிரிண்டிங் பிரஸ்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2008ல் சுகுணா அத்தாரிட்டியா கொடுத்த பத்திரிகை அதே பிரஸ்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2009ல் மீனாட்சி கொடுத்த பத்திரிகையும் அதே பிரஸ்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய டவுட் என்னன்னா, சென்னையிலேயே இந்த ஒரு பிரஸ் மட்டும்தான் கல்யாண பத்திரிகை அச்சடிக்கிறாங்களா என்ன? சார் ஒரு நிமிஷம் இந்த ஃபைலை கொடுங்க. எனக்கு தெரியாத நீ என்னமா கண்டுபிடிச்சிட்டு போற? சார் இந்த பத்திரிகையில இன்னொரு ஒத்துமையும் இருக்கு, கவனிச்சிங்களா? என்னது? இந்த 3 ஜோடியும் மயிலாப்பூர்ல இருக்கிற கற்பகாம்பாள் கோயில தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படியா? அத நான் கவனிக்கலையே. மயிலாப்பூர்ல இருக்கிற கற்பகாம்பாள் கோயில கல்யாணம் பண்ணா அந்த ஏரியால இருக்கிற பிரஸ்ல தானே பத்திரிகை அடிப்பாங்க. அதத்தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. எஸ், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் தான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். சார் ஸ்ரீநிதி கார்த்திக்ங்கறவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சரிம்மா, நீ போய் அந்த ஃபைலை பத்திரமா வை போ. ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து குரல் கொடுக்கறத பார்க்கும்போது எவ்வளவு ஒத்துமையான தம்பதிகள்னு தெரியுது. சார் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு எங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி சார். நீங்க வேலையில ஜாயின் பண்றதுனாலும் உங்க கல்யாண நாளும் ஒண்ணா அமைஞ்சிருக்கு. இதுலயே ஒரு ஒத்துமை பாத்தீங்களா? கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கோயின்சிடென்ட்லாம் அமையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆமா, உங்க மேரேஜ் இன்விடேஷன் போட்டோகிராஃப்லாம் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். உங்க கல்யாணம் கூட கற்பகாம்பாள் கோயில்ல தான் நடந்திருக்கு. ஏன் சார், உங்க கல்யாணம் கூட கற்பகாம்பாள் கோயில்ல தான் நடந்ததா? இல்ல இல்ல, இதே கோயில கல்யாணம் நடந்த 3 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த பத்திரிகையில பிரஸோட பேர் போடலையே. இது அநேகமா 7 கலர்ஸ் பிரஸ்ல தான் அச்சடிக்கப்பட்டிருக்கும். am I correct? ஆமா சார், ரொம்ப கரெக்ட். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அந்த 3 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பத்திரிகையும் அதே பிரஸ்ல தான் அடிச்சிருக்காங்க. வாட் a coincidence சார். அதான் நான் சொன்னேனே, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த மாதிரி கோயின்சிடென்ட்லாம் அமையும். ஆமா சார், கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு சார். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்கிறதுக்கு நான் இன்னொரு முக்கிய இந்தாங்க. உங்க 2 பேருக்கும் பிடிச்ச பொதுவான விஷயம் ஒன்று இருக்கும்ல, அதை தனித்தனியா இந்த பேப்பர்ல எழுதுங்க. அதுதான் நீங்க 2 பேரும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாங்கிறத தீர்மானிக்கும். ஸ்ரீநிதி, நீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எழுதியிருக்கிறது உங்க ஹஸ்பண்ட் கார்த்திகோட பேரை. கார்த்திக், நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எழுதியிருக்கிறது உங்க ஒய்ஃப் ஸ்ரீநிதியோட பேரை.
நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கீங்கிறது இதுல இருந்து தெரியுது. இதுவும் ஒரு வகையில ஒற்றுமை தான். நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வேலையை ஜாயின் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்க சார். வந்து ஸ்ரீநிதி கார்த்திகை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒர்க் அலாட் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். வெளியில நம்ம மேனேஜர் கலா பார்சாதன் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். திடீர்னு டெஸ்ட்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டாரு. ஆமா ஸ்ரீநிதி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றது ஈஸி போல இருக்கு, ஆனா நடிக்கிறது எப்பப்பா ரொம்ப கஷ்டம். ஆமா கார்த்தி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எழுதணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி என் பேர் எழுதணும்னு தோணுச்சு? அதுவா, அந்த டெஸ்ட்ல எப்படிதான் பாஸ் பண்ண போன்னு ரொம்ப யோசிச்சேன். ஒண்ணுமே தோணல. திடீர்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கணும், அவன் ஒய்ஃபா தான் இருக்கும். அதான் டக்குனு உங்க பேர் எழுதிட்டேன். ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேர் எழுதணும்னு தோணுச்சு? எனக்கும் நீங்க சொன்ன அதே காரணம்தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டியூட்டில Thank ஜாயின் you. பண்ணுங்க. பை. ஓகே, பை. சும்மா சொல்லக்கூடாதுக்கா. அசோகா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் நம்ம மஞ்சுக்கு கிடைச்சிருக்குன்னா போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான்க்கா. அது மட்டும் இல்ல, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு அப்பா இருக்காரு. அதுக்கு நீ நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல எனக்கு இப்படி ஒரு பாட்டி கிடைச்சதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த சீட்டே கிடைச்சிருக்காது இல்ல. மஞ்சு, அட்மிஷன் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லம்மா, அதுல நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும், அதான் பெரிய விஷயம். சரியா? என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நல்லா படிச்சு பாஸ் ஆயிடுவேன். பாத்தீங்களாமா, ஏதோ சிஸ்டர் ஆச்சே கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சா ஓவரா கிண்டல் பண்றா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன இந்த பஞ்சாயத்துல எல்லாம் இழுக்காதீங்க, இது உங்களுக்குள்ள. அக்கா, உனக்கு இனிமேல் இந்த பஞ்சாயத்து பண்ண வேண்டிய வேலையே இல்லக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம நிவேதாக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தேன் இல்லையா? நம்ம நிவேதாவை வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க. உனக்கு ஓகேயா? எனக்கு ஓகே தான்டா. ஆனா என்னம்மா நீ ஓகே சொல்ற? எனக்கு அன்னைக்கு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. காலேஜ் முடிய எவ்வளவு நேரம் ஆகுமோ? ஏய், காலேஜ்ல முதல் நாள் அன்னைக்கு பெருசா ஒன்றும் நடத்த மாட்டாங்க. கழுதியை சீக்கிரமா அவுத்து விட்டுருவாங்க. அப்படியே இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? அவளுக்கு தான் இங்க வேலை, புரியுதா? நிவேதா மட்டும் இங்க இருந்தா போறோம். அதெல்லாம் முடியாது. அக்காவை பார்க்க வர மாப்பிள்ளைய நான் தான் பார்த்து ஓகே சொல்வேன். சரி என்னம்மா? சரி சரி, நம்ம எல்லாம் பார்த்து ஓகே சொல்றத விடு. முதல்ல அப்பா தான் பார்த்து ஓகே சொல்லணும். கரெக்டா சொன்னக்கா. நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். முதல்ல மாமா கிட்ட மறக்காம சொல்லிடு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர அன்னைக்கு எனக்கு ஃபேக்டரியில வேலை இருக்கு, நான் அவசரமா போனோன்னு கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்புறம் அவர் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. முன்னாடி அவர்கிட்ட சொன்னா அவர் வேலையை அதுக்கேத்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிப்பாருடா. ஓகே, அப்ப மாமா கிட்ட தெளிவா சொல்லிடு, வர வெள்ளிக்கிழமை. அப்ப நான் அன்னைக்கு இல்லாததை பத்தி உங்க யாருக்கும் கவலையே இல்லல்ல? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. டேய், நிவேதா அவரோட பொண்ணுடா. சொந்த பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அந்த நேரத்துல அவர் இருக்கணும்னு அவருக்கு தெரியாதா? அந்த அளவு கூட அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? சேச்சே, இல்லக்கா. ஏற்கனவே நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்கு. நான் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிடுறேன். அக்கா, உனக்கு ஓகேயா? எனக்கு ஓகே. மஞ்சு, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே மாமா. ஓகே. அக்கா, மறந்தே போயிட்டேன்க்கா. தரகர்கிட்ட இருந்து மாப்பிள்ளை வீட்டு போட்டோ வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு. அக்கா, இந்த பாரு. பாருக்கா. இத பாருடா,
நாங்க இந்த போட்டோவை பார்த்து பிடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் அவருக்கு இதை பிடிக்கணும். அவருக்கு பிடிச்சா எங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. இல்லக்கா, இப்ப நீ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா இது பாரு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சு அவருக்கு பிடிக்கலனா இந்த சம்மதம் நடக்காது. நிவேதா, உனக்கு கூடவா மாப்பிள்ளை போட்டோ பார்க்க வேண்டாம்? அதான் இங்க எல்லாருக்குமே சேர்த்து அம்மாவை பதில் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சரி, டைம் ஆச்சு, போய் படுங்க. மாமா, ஆ உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுப்பா. நிவேதாக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்கறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா? நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. கல்யாண விஷயமா நிவேதா மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? எதுக்குடா தெரிஞ்சுக்கணும்? கீழே நம்மலாம் கல்யாண பேச்சு பேசும்போது அவ ஒன்றும் மறுத்து பேசலையே, சைலண்டா தானே இருந்தா. அவ சைலண்டா இருக்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. படிச்சவளோ படிக்காதவளோ கல்யாணங்கும் போது மனசுல சந்தோஷம் இருக்கும். மாப்பிள்ளையோட போட்டோவை பார்க்கணும்னு ஆசையாவது வரும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இல்லடா, அப்பா அம்மா மேல இருக்கிற மரியாதையில கூட அவ எதுவும் பேசாம இருந்திருக்கலாம். இல்ல மாமா, என் சந்தேகமே வேற. ஓப்பனாவே சொல்றேனே, நிவேதா யாரையோ காதலிக்கிறான்னு நான் சந்தேகப்படுறேன். ஏய், என்னடா சொல்ற? ஆமா மாமா. ஹலோ, யாரு? உங்க செல்லில் இருந்து தான் முதல்ல கால் வந்துச்சு. அதனால நீங்க யாருன்னு சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்டா? யார் அவன்? நான் என் பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்ததை ரொம்ப பிரில்லியண்டா கண்டுபிடிச்சல. இப்ப அவ யாருங்கறத நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அக்காக்கு தெரியுமா? தெரியாது மாமா, எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. தீர விசாரிக்கணும். என்னடா செய்யலாம்? பேசாம அவளை கூப்பிட்டு விசாரிச்சிடலாமா? பேசாம நீங்களே கேளுங்களேன். கண்டிப்பா உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருக்க மாட்டா. ஆனா ஒரு விஷயம் மாமா, இந்த விஷயம் நமக்கு தெளிவா தெரியற வரைக்கும் இந்த வரன் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆமா மாமா, அவ மனசுல இருக்கிறது தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அதனால ஏதாவது குழப்பம் ஏற்பட்டா அது அப்பா அம்மாவுக்கு தான் அவமானம். நல்லா யோசனை பண்ணி பாரு. ஏய், ஏ கழுது செல்வராணி, எந்திரடி. என்னம்மா, எதுக்குமா இப்ப எழுப்புற? மணி என்ன தெரியுமா? 7 ஆகுது. எழுந்திரி. இப்ப நீயா எழுந்துக்க போறியா, இல்ல டிரைனேஜ் கலந்த கார்பரேஷன் தண்ணியை கொண்டு வந்து தள்ள கொட்டட்டுமா? எந்திரி. என்னம்மா, நான் என்னைக்கு 7 மணிக்கு எழுந்திருச்சிருக்கேன். இன்னைக்கு ஏன் இப்படி பேயாட்டம் போட்டு என்ன இப்படி உலுக்கி எழுப்புற? இத்தனை நாள் கதையெல்லாம் விட்டுருமா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு. எதுக்கு? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு அப்பா உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ஏமா, அவர்தான் ஏதோ வளர்றாருன்னா நீ வேற அதை நம்பிட்டு இருக்கியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியாமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் என்ன வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, ஏதாவது சித்தால் வேலைக்கா இருக்க போகுது. முதல்ல நீ அதை விசாரி. உஷா, இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவாங்க. ஏய், சீக்கிரம் போய் சட சடன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ. பாமா. ஏய், இந்த பக்கம் எங்க போற? ஏன்பா, என்ன உண்மையிலே வேலைக்கு சேர்க்க போறீங்களா, இல்ல சும்மா ஏதாவது உதார் விடுறீங்களா? என்னம்மா நீ? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறத தான் சொல்லுவேன். ஆமா, இந்த டயலாக்ல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நீங்க சொன்னதுமே அந்த பெரிய மனுஷன் தங்க தாம்பாளத்துல வேலை வச்சு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கொடுப்பான்.
கொடுத்து தான் ஆகணும். ஏண்டி உங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் உனக்கு என்ன கவலை? எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாத கேள்வி கேட்டு வேண்டாத விவாதம் பண்றேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவளுக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்ல, உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், எப்பவும் போல உட்காந்துக்கிட்டு மோட்டு வேலையை பாத்துக்கிட்டு கனவு கற்பனைமா லைஃப் ஓட்டணும்னு இருக்க, அதானே? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாரு, இந்த வேலையை பத்தி உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை ரெடியா இருக்கு. உன்னை வேலையில உட்காத்தி வச்சுட்டு உனக்கு டாட்டா சொல்லிட்டு வரணுங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் பேசி வச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் கிளம்பு, எனக்கு அப்புறம் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்களை மீட் பண்ணி முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அப்பா, நான் குளிச்சிட்டு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். ஓகேவா? ஓகேமா? சீக்கிரம், வேலை உண்டு இல்ல? நிச்சயமா. பணம் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா ஹலோ, யா, ஆஃபீஸில் தான் இருக்கேன். 1 செகண்ட். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். Three days ஆச்சு. ஃபைல்ஸ் என்கிட்ட வரணும்னு சொன்னேன். இன்னும் என்கிட்ட அந்த ஃபைல்ஸ் வரல. What happened to the files? உங்களை தான் கேக்குறேன். என்ன ஆச்சு? இது என்ன ஆபீஸா இல்ல வேற ஏதோ நினைச்சீங்களா? நினைச்ச நேரத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட வரக்கூடாது. எல்லா ஃபைல்ஸும் நாளைக்கு என் டேபிள் மேல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் தடி கழுதா, என்னம்மா? என்னடி இது? இன்னுமா குளிக்க போல? வேலைக்கு போறேம்மா. குளிக்க போடி முதல்ல. சரிம்மா. ஐயோ, இப்படி ஒரு பொண்ணு, இப்படி ஒரு புருஷன் எனக்குன்னு வந்து வாச்சிருக்குங்களே.